இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஷின் தான். இப்படி ஒரு கேள்வி பார்த்தோன்னே பயந்துராதீங்க. என்ன கேள்வினா ரொம்ப ஈஸி தான். ஒரு தொகையானது தனி வட்டியானது அந்த தொகைக்கு 16 கொடுத்த பணத்துக்கு தனி வட்டி எவ்வளோ இருக்குன்னா 16/25 மடங்காக இப்போ வட்டி மட்டும் பெருகியிருக்கு. கொடுத்த அமௌண்ட்டுக்கு 16/25 மடங்கு. 1000 ரூபா கொடுத்தோம்னா 1000தோடு சேர்த்து 1000 எப்படி பெருகியிருக்குன்னா 16/25 மடங்காக பெருகியிருக்கான் வட்டி காசு மட்டும். இப்போ இந்த வட்டி காசில் கால அளவும் வட்டி கொடுத்த அந்த ரேட்டும் ஒன்றா மாறி இருக்குது. இப்போ இந்த வட்டி மட்டும் எவ்வளவு, அந்த வட்டி இருக்குல்ல, வட்டி கணக்கு எவ்வளோ பர்சன்டேஜில் வட்டி மட்டும் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதை மட்டும் இப்போ கண்டுபிடிச்சா போதும். இப்போ என்னென்னா அதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் தான் பயன்படுத்தி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்த அமௌண்ட் எப்படி பெருகிருக்கு அப்படின்னா 16/25 பெருகிருக்கு. எதுக்கு அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. ஓகேவா? இப்போ n = r அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாமா? இப்போ 16/25 p இன்ட்டு p இன்ட்டு n. ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 6 தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் 6ன்னே மாற்றிக்கிடலாம். ஓகே, இதுவே இயர் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தால் இயர்னு மாறி இருக்கலாம். இப்போ இந்த 6 தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 6 என்ன பண்ணலாம்? 6 × 6 r² அப்படின்னு மாற்றிக்கலாம். இங்கே 100, இங்கே 16/25 இருக்குது, இங்கே p. ஓகேவா? இந்த 25ஐயும் இந்த 100ஐயும் என்ன கேன்சல் பண்ணால் 4ன்னு கிடைக்கும். இந்த 4ஐ இந்த சைடு கொண்டுட்டு வந்துட்டு இந்த p × r² அப்படின்னு கொண்டு வரலாமா? இப்போ இந்த pஐயும் கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ என்ன இருக்குது? r² கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 × 2 = r அப்படின்னு கொண்டு வரலாம். இப்போ 8 = r. அப்போ 8%. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச்.